சிற்றம் ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ மறிஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மெத்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் மண்ணூர் ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கடகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமலநாத் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வி அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்தில் 4ஆம் திருமுறையை தொடர்ந்து சிந்திக்கின்ற முகமாக திருப்பயற்றூர் என்கிற திருத்தலத்திற்கு சுவாமிகள் அருளி செய்த தேவாரத்தினை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சுவாமிகள் திருவாரூரிலே இருந்த காலத்திலே அருகே இருந்த திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வந்தார் என்று பெரிய புராணத்தில் திருச்சேக்கிழார் தெய்வச்சேக்கிழார் குறிப்பிடுகின்றார். அப்படி வழிபட்ட காலத்திலே தான் இந்த திருவிற்குடி வீரட்டம், திருப்பயற்றூர் போன்ற திருத்தலங்களெல்லாம் அவர் சென்று தரிசித்து பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். அப்படி அருளி செய்த பதிகம்தான் இந்த திருப்பயற்றூர் என்கிற திருப்பதிகம். அது பயறு ஊர் பயற்றூர் என்று ஆயிற்று. இந்த தானியங்களின் பெயரில் ஊர்கள் இருப்பது நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லைங்களா? உளுந்தூர் பேட்டை, உளுந்தூர், திணை திருத்திணை நகர், அதே போல் வரகூர், இதெல்லாம் அந்த தானியங்களின் பெயரிலேயே அந்த ஊர் அமையுது. அதுக்கு தான் இந்த பயற்றூர், பயறு ஊர் பயற்றூர் என்று ஆயிற்று. இதில் அப்பர் சுவாமிகள் பெருமானுடைய பெருங்கருணையையும் பேராற்றலையும் வியக்கிற பகுதியாக இது அமைந்திருக்கிறது. நம்முடைய குறைகளை குற்றங்களை தீர்க்க வல்லவர் சிவபெருமான் ஒருவர் தான். அவர்தான் நம்மை இந்த பிறப்பிலே விடுத்தார். பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று நமக்கு வந்து சேர்ந்தது பிறப்பு நமக்கு வந்து சேர்ந்தது இந்த பிறப்பு காரணம் இறைவன் நமக்கு அந்த மலத்தை போக்க வேண்டும் என்பதற்காக தந்த ஏற்பாடு தான். உண்மையிலேயே ஒரு பெரிய சுழற்சி, பிறப்புங்கிறது பெரிய சுழற்சி. உண்மையிலேயே அதில் போய் சிக்கினா எப்படி வெளியில் வருதுங்கிறத ஒரு கடினமான செயல்தான். ஆனால் போட்டால் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு. இப்போ நாம் 10வது வகுப்பு படிக்கிற பையன் 4வது வகுப்பு படிக்கிற பையனையோ 3வது வகுப்பு படிக்கிற பையனையோ பார்க்கிற பொழுது என்ன நினைப்பான்? நாமும் அப்படிதான் இருந்து படிச்சுட்டு இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு தெரியும் இல்லையா? அவனை மாதிரி தான் இருந்து அந்த ஸ்கூலில் படித்தோம்.
இன்னும் 10வது படிக்கிற பையன் ஒரு குழந்தைய பார்த்தானா, இந்த குழந்தையா இருந்து தான் நம்ம வந்தோம், நாமும் குழந்தையா இருந்திருப்போம், சிறுவனாக இருந்திருப்போம். அப்போ நாம் மானுடர்களாக இருக்கிற நாம் இந்த மிருகங்களை பார்க்கிற பொழுது 5, 4, 3ன்னு எல்லாம் அது பாருங்க, அது ஒரே ஒன்று போல் இல்லை பாருங்க. மனிதனை தவிர்த்து மித்த விலங்கெல்லாம் ஒன்றா இல்லை. விலங்கு, அதை விட பறவை, அப்புறம் ஊர்வனை, அப்புறம் திரிவனை, நீர் வாழ்வனைன்னு எல்லாம் கிரேடு, அறிவு கிரேடு குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த வளர்ச்சி நல்லா தெரியுது. இன்னும் பரிணாம வளர்ச்சின்னே மனிதனுக்கு சொல்லுகிறார்கள், அவன் எப்படி இருந்திருக்கான்ட்டு. ஆகையினாலே இந்த ஆன்மா வளர்ச்சி அடைவதுங்கிறது உடல் அளவில் மட்டுமல்ல, அது அறிவு தன்மையிலையும் பக்குவத்திலையும் வளர்ந்துக்கிட்டு தான் வருது. ஒரு பிறவிக்கு அந்த அறிவானது பக்குவம் பெறும். ஒவ்வொரு பிறவிக்கும் அது பக்குவம் பெற்றுக்கொண்டே வரும். பிறப்பே பக்குவம் பெறுவதற்கு தான். வரலைன்னா திரும்பவும் பிறப்பு தான், வேற என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஆகையினால அப்படி பல பிறப்புகளில் நாம் பிறந்து இறந்து வருகிறோம். அதில் இந்த ஒரு பிறப்பை நீக்கி பெருமானின் பெருங்கருணையை நாம் பெறுவதற்கு அதுக்கு பெரிய ஒரு மன பக்குவம் உண்டு. இந்த பக்குவத்தை அடைவதற்கு தான் இறைவனுடைய பெருங்கருணை தான் துணை செய்யும். சரி, இப்போ நம்ம அந்த பதிகத்தில் முதல் பாடலில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் உருத்திட்டார் ஆணையின் தோல் உதிரவாறு ஒழுகி ஓட விரித்திட்டார் உமையாள் அஞ்சி விரல் விதிர்த்து அலக்கண் நோக்கி தரித்திட்டார் சிறிது போது தரிக்கிலராகி தாமும் சிரித்திட்டார் எயிறு தோன்ற திரு பயற்றூரனாரே. பயற்றூரனார், பயற்றூரை தனது ஊராக கொண்ட பெருமான் பயற்றூரனார். எயிறு தோன்ற திரு பயற்றூரனாரே சிரித்திட்டார். பல்லு தெரிகிற மாதிரி சிரிச்சாராம். அப்படியா அப்பர் சொல்ற. பல்லு தெரிய ரொம்ப அவுட்பஸ்ட், ரொம்ப சிரிப்பாக வந்ததுன்னு வச்சுங்களா, அது அப்போதான் சிரிப்பாராம். அந்த மாதிரி சிரிச்சிருக்கிறாரு அங்க. எதுக்கு அப்படி சிரிச்சாரு அப்படின்னா, உண்மையை பார்த்து சிரிச்சிருக்காரு, உமையம்மாவை. அது இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய மனைவி கிட்ட அப்படி விளையாடுறதுங்கிறது கணவன்மார்களுக்கெல்லாம் அது ஒரு தனி இன்பம். அவங்க விளையாடுறாருன்னு தெரியாமல் சீரியஸாக எடுத்துக்குவாங்க. ஆனால் இவருக்கு அது விளையாட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு விளையாட்டை சொல்கிறார் உண்மைகிட்ட. சொல்கிறார், இந்த தார்காவனத்து முனிவர்கள் சிவபெருமானை கொல்லுவதற்கு யானையை ஏவினார். யானை ஓடி வருது. அதை என்ன பண்ணாரு, ஒரு சாமி பிடிச்சி நடுவில் ஜிப்பு ஓப்பன் பண்ணுற மாதிரி கிழிச்சிட்டார். கிழிச்சு உள்ள இருக்கிறதெல்லாம் வாரி போட்டு அதை எடுத்து தோலை போத்திக்கிட்டார். உதிர ஆறு ஓடுதான். இத அப்பர் சாமி சொல்லுகிறார். உரித்திட்டார் ஆணையின் தோல் உதிர ஆறு ஒழுகி ஓட. உதிர ஆறு ஒழுகி ஓட விரித்திட்டார் உமையாள் அஞ்சி விரல் விதிர்த்து அலக்கண் நோக்கி. அப்படி அந்த தோலை விரித்து அப்படி போத்திக்கிட்டாராம். அம்பாள் பார்த்து விரல்லாம் நடுங்குது, அப்படி விரல் விதிர்த்து. ஏன்னா உதிர ஆறு ஓடுது, யானை அதை உரிச்சி தோல் மேலே போத்தி இருக்கிற அந்த இது பார்க்கவே அச்சமாக இருந்ததுனால உமையோள் நடுங்குனாலாம். அப்படி இந்த பெருமாட்டியினுடைய அச்சத்தை பார்த்த இவருக்கு இன்னும் கொஞ்சம் விளையாடலான்னு தோணுது போல இருக்கு அவருக்கு. அவன் உமையை அஞ்சுகிறாள். உமையை அஞ்சினதை பார்த்துறவுடனே இவர் என்ன பண்ணாரோ அதை போத்திக்கிட்டு உடனே அதை போத்த முடியாதவர் மாதிரி தவிக்கிறாராம். போத்திட்டாரு.
அந்த அம்மாவுக்கு என்ன இது விஷமாச்சா, இதை தூக்கி போத்துறாருன்னு நினைக்கிறாங்க. போத்திட்டு தவிக்கிறாராம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை எடுக்கலாமா, அதை என்னால் முடியலையே, போத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரி அதை நீக்கிறாராம். தரிக்கிலராகி அதை தான் போற்ற முடியாதவர் போல நடித்து தரித்திட்டார் சிறிது போது தரிக்கிலராய். கொஞ்ச நேரம் அதை போத்திக்க முடியாதபடி தவிக்கிற மாதிரி தவிச்சாராம். அதை பார்த்துட்டு இந்த அம்மா பயந்து பார்த்துட்டு தாமும் சிரித்திட்டார் எயிறு தோன்ற. அதை பார்த்துட்டு ஒரே சிரிப்பா, அவருக்கு அடக்க முடியாத சிரிப்பு தான் எயிறு தோன்ற தெரிகிறது. சிரித்திட்டார் எயிறு தோன்ற திரு. அந்த யானையின் தோல் உரிச்சிருக்கிற அவர் முகத்துல சிரிப்பு இருக்குமா, அந்த கோலத்துல பல்லு தெரிகிற மாதிரி இருக்கும் சிரிப்பு முகம். அதுக்கு காரணம் சொல்றாரு, பல்லு தெரிகிற மாதிரி. மித்ததில் சுவாமி நகை தோன்றும், முப்புறம் எரிக்கிற பொழுது அப்படி லேசாக புன்முறுவல் தான் தோன்றும் எல்லாத்துலேயும். ஆனால் இந்த வழுவூரில் பார்த்தா அது அந்த திருக்கோலத்தை சொல்கிறாரு இவர். திருக்கோலம் எப்படி இருக்குன்னா பல்லு தெரிய சிரிச்சிட்டு இருக்கிற கோலம், அதை தரிச்சிருக்கிற போது அவருக்கு நகை தோன்றி சிரிச்சு இருக்கிற கோலம். அதுக்கு இவர் ஒரு காரணம் சொல்றார். அது அந்த ஆணையின் ஊறி பொத்திய அந்த கோலத்துல எயிறு தோன்று நிற்கின்ற கோலத்துல இதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும்போது, அம்பிகைகிட்ட அவர் ஒரு விளையாட்டா அதை போத்தாத மாதிரி முடியாத மாதிரி தூக்கிறதுக்கு சில சமயம் ஒரு வெயிட்டை தூக்குவாங்க. ஏங்க அதை தூக்காதீங்க, வெயிட்டா இருக்கும். தூக்கி விட்டு ஐயோ ஐயோ அப்பா ரொம்ப வெயிட்டா இருக்கு அப்படிங்கும் போது பதறுவாங்க பார்த்தீங்களா வீட்டுக்காரமா. அப்ப சொல்றேன், அந்த காலத்துல மனுஷன் சொன்னபடியாக்காக ஏதாவது அனுபவிச்சுட்டு போறான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்பா அந்த காலத்துல உண்மையிலே பயப்படுவாங்க. அது சொல்வது இவர் அதை பார்த்துட்டு தூக்க முடியா அப்பா அம்மா அம்மா அப்படிம்பாங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நடுங்கிறத பார்த்துட்டு இவருக்கு ஒரே சிரிப்பா. அதனாலதான் ஏன் இந்த ஆணியின் உரி போர்த்திய கோலம், தோலை உரித்த கோலம் சிரிப்பாரு, சிரித்து அப்படி இருக்கிறார் அப்படின்னு சாமி சொல்லுகிறார் இல்லையா. அப்புறம் சாமியே இதை நுட்பமா அதை பார்த்துட்டு இப்படி இருக்குமோ அப்படின்னு நடிச்சுட்டு அது சொல்கிறார். அருளாளர்களுக்கு சாமியை தவிர்த்து வேற என்ன நினைப்பு இருக்கும்? நீங்கள் நினைப்பாங்க, உங்களுக்கு சாமி தான் நினைப்பு. எதுக்கு காரணம் சொன்னாலும் சாமியை அதில் தொடர்பு படுத்தியே தான் பார்ப்பாங்க, சொல்லுவாங்க. அப்படி அந்த சிறிது போது தரிக்கிலராகி தாமும் சிரித்திட்டார் எயிறுது ஒன்ற திரு பயற்றூரனாரே என்று சொல்லுகிறார். உவந்திட்டு அங்கு உமையோர் பாகம் வைத்தவர் ஊழி ஊழி பவந்திட்ட பரமனார் தாம் மலை சிலை நாகம் ஏற்றி கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும் கடல் எரியாக சீறி சிவந்திட்ட கண்ணர் போலும் திருப்பயற்றூரனாரே. உவந்திட்டு அங்கு உமையோர் பாகம் வைத்தவர், தன்னை விட்டு தேவி எங்கேயும் நீங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய உடம்பிலேயே பாதிய சந்தோஷமா கொடுத்தவர்னாரு. உவந்திட்டு அங்குன்னா தன்னுடைய உடம்பில், அங்குன்னா தன்னுடைய உடம்பிலேயே உமையைக்கு ஒரு பாகம் வைத்தவர், ஒரு பாகமாக அதனை தந்தவர், திருவருளை பிரியாதவர்னு அர்த்தம். அம்மையப்பர் திருக்கோலம் என்ன சொல்லுகிறது? சிவம் திருவருளை பிரியாது. திருவருள்ங்கிறது இந்த அதர் டேர்ம்ஸ் கருணைன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கும் கருணையும் பிரிக்க முடியாது. ஆகையினாலே பிரிப்பற்ற நிலையிலே கருணையோடு விளங்குகிறவர் என்பதினாலே உவந்திட்டு அங்கு உமையோர் பாகம் வைத்தவர், ஊழி ஊழி பவந்திட்டு பல ஊழிகளையும் படைத்தவர். பல ஊழிகளை படைத்தவர் என்று சொன்னால் பல ஊழிகளிலே ஒடுக்கி திரும்ப திரும்ப தோன்றுவித்தவர், புனர் உற்பவம் செய்தவர். ஊழிகள் வந்து கொண்டே இருக்கு, நிறைய ஊழிகள். நம்மெல்லாம் என்ன இப்ப வாழ்கிற இந்த காலம்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருடைய கால கணக்குக்கு இதெல்லாம் ஒரு பெருங்கணக்கே கிடையாது.
இது ஊழிகள் தோறும் அவர் இதை மாற்றுகிறார், மாற்றி அமைக்கிறார். அப்படி செய்கின்ற ஊழிகள் தோறும் ஊழி ஊழி பவந்திட்ட தோற்றுவித்த, படைத்திட்ட. பவம்னா தோன்றுதல் தான் அர்த்தம். பவந்திட்டன்னு தோன்றிய, படைத்திட்ட பரமனார். உவந்திட்டு அங்கு உமையோர் பாகம் வைத்தவர் ஊழி ஊழி பவந்திட்ட பரமனார். தாம் மலை சிலை நாகம் ஏற்றி, மேருமலையை வில்லாக வளைத்து வாசுகி பாம்பையே நானாக ஏற்றினார். இந்த நானாக வாசுகி பாம்பையே பூட்டினார். மலை சிலை நாகம் ஏற்றி கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும். கவர்ந்திட்ட, அதாவது புறங்கள் என்ன பண்ணும், இஷ்டத்துக்கு பறக்கும். பறந்து போய் எங்கேயாவது உட்கார்ந்துடும். எங்க உட்காருன்னு சொல்ல முடியாது. உட்கார்ந்த இடத்துக்கு கீழே இருக்க உயிர்கள் எல்லாம் அழிந்து போகும். அப்படி துன்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் திரிபுராந்தகர்கள். அதுல பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை என்று சொல்லக்கூடிய 3 கோட்டைகளிலும் 3 அரக்கர்கள் இவ்வாறு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த புறங்களை பெருமான் எப்படி எரித்தாராம்? 3ம் கடல் எரியாக சீறி சிவந்திட்ட கண்ணர்னர். கண்ணு நெற்றி கண்ணு தானே, அப்படிதான் கண்ணர்னு சொல்லுகிறார். ஆனா ஆக்சுவலா அது சொல்லுகிற பொழுது புன்னகையினாலே எரித்தார், தன்னுடைய நகையினால் எரித்தார் என்று சொல்லுவாங்க. ஆனா இங்கே சாமி சொல்லுகிற பொழுது கனல் எரியாக சீறி சிவந்திட்ட கண்ணர் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி நெற்றிக்கண்ணினாலே அந்த புறங்களை எரித்தார், நெருப்பாக எரித்தார். கனல் எரியாக கொழுந்து விட்டு எரிகின்ற நெருப்பை சீறினார். சிவந்திட்ட கண்ணர், கண்கள் சிவந்தவராக விளங்கினார். இந்த திருப்பயற்றூரனார் அவ்வாறு செய்தவர் என்று குறிப்பிடுகின்றார். உவந்திட்டு அங்கு உமையோர் பாகம் வைத்தவர் ஊழி ஊழி பவந்திட்ட பரமனார்தாம் மலை சிலை நாகம் ஏற்றி. மலை மேருமலை, சிலை வில்லு, நாகம் நானு ஏற்றி கவர்ந்திட்ட புறங்கள் மூன்றும் கனல் எரியாக, கனன்று எரிகின்ற எரி பிழம்பாக சீறி சிவந்திட்ட கண்ணர் போல், சீறி சிவந்திட்ட கண்ணர் போலும் திருப்பயற்றூரனாரே. திருப்பயற்றூரனாரே நங்களுக்கு அருளதென்று நான் மறை ஓதுவார்கள் தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன். நான் மறை ஓதுவார் தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன் தழலன் தன்னை. எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவன் ஆகும் அஞ்சும் திங்களுக்கு அருளி செய்தார் திருப்பயற்றூரனாரே. நங்களுக்கு அருளது என்று நான்மறை ஓதுவார்கள் தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன். அருளும் எங்கள் தத்துவன் நங்களுக்கு அருளது என்று நான்மறை ஓதுவார்கள் தங்களுக்கு. நான்மறை ஓதுகின்றவர்கள் அந்த 4 மறைகளையும் ஓதுதல், ஓதுவித்தல், அந்த உண்மையின்படி அவர்கள் ஈதல், பெறுதல், அவர்களுக்குரிய அந்த தர்மத்திலே, அந்த நிலையிலே அவர்கள் தங்களுடைய தர்மத்தை, அறத்தை கடைப்பிடித்து பெருமானே எங்களுக்கு அருள் செய் என்று நிற்பார்கள். அப்படி நிற்கிறவர்களுக்கு பெருமான் அருள் செய்வான். நான்மறை ஓதுவார்கள் நங்களுக்கு அருள் அது என்று ஓதுவார்கள். எங்களுக்கு கிடைச்ச அருள் இதுதான், இதை ஓதுவதுதான், நான்மறைகளை ஓதுவதுதான், இதுதான் நாங்கள் கிடைத்த அருள் என்று ஓதுவார்கள். ஓதுனவர்கள்
அந்த ஓதி முடித்த பிறகு தனக்கு அந்த அருளை செய்யுமாறு கேட்பார்கள். தங்களுக்கு அருளும் ஓதுவார்கள், தங்களுக்கு அருளும் ஓதுவார்களுக்கு, ஓதுகின்றவர்களுக்கு, நான்மறை ஓதுவார் தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன். தத்துவன்னா மெய்ப்பொருள்னு அர்த்தம். நங்களுக்கு அருளதென்று நான்மறை ஓதுவார்கள் தங்களுக்கு அருளும் எங்கள் தத்துவன். தழலன் தன்னை எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவன் ஆகம். நாகம் மஞ்சும் திங்களுக்கு அருள் செய்தார் திருப்பயற்றூரனாரே. அப்ப நான்மறை ஓதுவார்களுக்கு அருள் செய்கிறார். சரி, எங்களுக்கு நான்மறை எங்கள்கிட்ட இல்லையா, நான்மறை நாங்கள் ஓதலையே அப்படின்னா, அப்போ எங்களுக்கு சிவபெருமான் அருள் கிடைக்காதான்னா, ஏன் கிடைக்காது அப்படிங்கிறார். எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவனாக. எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்கிறவன் தான் அவன். நான்மறை ஓதுகிறவர்களுக்கு எங்களுக்கு அருள் செய்ன்னு கேட்குறாங்க. மற்ற உயிர்களும் போய் எங்களுக்கு அருள் செய் அப்படின்னு கேட்டால் அவர்களுக்கு அருள் செய்வான் அவன், அவர்களுக்கு அருள் செய்வான். அப்ப எங்களுக்கு அருள் செய் என்று கேட்கிறவர்கள் இந்த தமிழ்மறை ஓதுவார்கள். நங்களுக்கு அருள் செய் என்று சொல்லுகிறவர்கள் நான்மறை ஓதுவார்கள். எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவன் அவன், நின்றவன். எங்களுக்கு அருள் செய் என்று சொன்னவர்கள் தமிழ்மறை ஓதுவார்கள். அவர்களுக்கு அவன் அருள் செய்திருக்கின்றவனாக விளங்குகிறான். அஞ்சும் திங்களுக்கு அருளி செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்னாரு, இந்த அரவத்திற்காக, பாம்பிற்காக அஞ்சிக் கொண்டே இருக்கும். அவருடைய சிரசுல இந்த நாகம் வந்து நம்மை விழுங்கி விடுவோம் என்று அஞ்சும் திங்களுக்கு அவர் அருளி செய்தார். நீ கவலைப்படாத, உனக்கு அந்த மாதிரி இங்கே நிகழாது, என்னுடைய முன்னிலையில் அது நிகழாது. ஆகையினாலே அஞ்சும் திங்களுக்கு அருளி செய்தார் அப்படின்னா, எங்களுக்கு அருள் செய் என்ன நின்றவனா. நான்மறை ஓதுவார்களுக்கு அருள் செய்வது போல தமிழ்மறை ஓதுவார்களுக்கு எங்களுக்கு அருள் செய் என்ன என்று அஞ்சி நிற்கின்றார்கள். வினைகளுக்கு அஞ்சி நிற்கிறவர்களுக்கு அவர் திங்களுக்கு அருளி செய்தது போல நமக்கும் அடைக்கலமாக வந்தவருக்கு அருளி செய்வார். அதனால சிவபெருமான்கிட்ட நீ எனக்கு உதவணும்ப்பா அப்படின்னு கேட்டா மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்பா எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது, எங்களுக்கு அருளி செய், நிச்சயமா அருளி செய்வார். உன்னை தவிர எங்களுக்கு யாரு துணைப்பா இருக்கிறா, நீ இல்லைன்னா எங்களுக்கு யாரு துணை, நாங்க யாரை நம்ப முடியும், நீ தானே துணை இல்லையா. அப்படி வந்தவர்களுக்கு சரண் தருகிறவன் சிவபெருமான். நானுன்றவனா நின்றவனாக, ஓடுறவன் இல்லை, ஓடி போயிடுவான் இல்லையா. சில பேர் உதவி கேட்க வரான்னா ஓடிடுவாங்க. அந்த மாதிரியா சிவபெருமான் நின்றவன். வா இங்க பக்கத்துல வா, என்ன வருது உன்ட்ட பார்க்குற அந்த வினையை பார்க்கலாம் என்று நின்றவன். அஞ்சும் திங்களுக்கு அருளி செய்தார் திருப்பயற்றூரனாரே. ஆகையினால திங்களுக்கு அருளி செய்தது போல எல்லா உயிர்களுக்கும் அருளி செய்வார். யாரு அந்த மாதிரி செய்திருக்கான்னு காட்டுங்க என்று கேட்கிறார். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பரை ஆட வைத்தார், சாத்தனை மகனா வைத்தார், சாமுண்டி சாமவேதம் கூத்தொடும் பாட வைத்தார், கோள் அராமதிய நல்ல தீர்த்தமும் சடையில் வைத்தார் திருப்பயற்றூரனாரே. பார்த்தனுக்கு அருளும் வைத்தார், பாம்பரை ஆட வைத்தார். பாம்பரை ஆட வைத்தார், பாம்பு அறை ஆட வைத்தார், அறையில் ஆட பாம்பை வைத்தார். சாத்தனை மகனா, ஐயனார் மகனா வைத்தாராம். ஐயன் சாத்தன்கிறது ஐயனார், அவர் தான் ஐயப்ப சாமி என்று சொல்லுகிறார்.
அவரை மகன் நிலையிலே நிறுத்தினார். அது கந்தபுராணத்தில் இந்திரன் இந்திராணிக்கு காவல் வச்சுட்டு கைலாயத்துக்கு போகிற பொழுது இந்திராணிக்கு காவல் வச்சது சாத்தனார் தான். சாத்தனார், மகா சாத்தனார், அவர் தான் அழைத்து காவல் வைத்து நீங்கள் தான் காவல் கொடுக்கணும்னு, கவலைப்படாத போயிட்டு வானார். அப்படி அந்த சாத்தனார் சிவபெருமானுடைய மகனாக வைத்தாராம். சாத்தனை மகனா வைத்தார் சாமுண்டி சாமவேதம். பார்த்தனுக்கு அருளும் வைத்தார். பாசுபதாஸ்திரத்துக்காக பார்த்தன் தவம் இருந்தா அதை கொடுத்தார் பார்த்தனுக்கு. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சிவபெருமானையே தொழுது தவம் இருந்து பல்வேறு வரங்களை பெற்றிருப்பான் பார்த்தன். பார்த்தன் அவ்வாறு பெற்றது பார்க்கலாம். அது ரொம்ப அழகாக சொல்லுகிறார். கிருஷ்ணனுக்கு குலதெய்வம் கணபதி தான் அப்படின்னு அருணகிரிநாதரே சொல்லுகிறார். அதெல்லாம் சரியாக எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் அருணகிரிநாதர் சொல்லுகிறார், சாத்தனை மகனா வைத்தார். கிருஷ்ணனுக்கு விநாயகர் குலதெய்வமாக கிருஷ்ணனுக்கு திருவடி தீட்சை பண்ணது உபமன்யு முனிவர். திருவடியை எடுத்து தலைமையில வச்சு தீட்சை பண்ணார். அப்படி சிவதீட்சை வாங்கினவர் திருமால். அதுல சாத்தனை மகனா வைத்தார். சாமுண்டி காளி, காளி சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார். காளியோட கூத்தாடுகிறார். அப்போ சாமவேதம் ஒலித்ததாம். சாமவேதம் பாட வைத்தார், கூத்தோடும் பாட வைத்தார். மகாகாளியோடு அவர் திரு நடனம் செய்தார். அப்பொழுது சாமவேதம் ஒலித்தது. கோளரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடையில் வைத்தார் திருப்பயற்றூரனாரே. கோள் அரா, கொல்லுந்தன்மையுடைய அரா. மதியம் சந்திரன், நல்ல தீர்த்தம் கங்கை, இதெல்லாம் சடையில் வச்சிருக்கிறாராம். கோள் அரா மதிய நல்ல தீர்த்தமும் சடையில் வைத்தார் திருப்பயற்றூரனாரே. பார்த்தனுக்கு அருளும் வைத்தார். பாம்பு அறை ஆட வைத்தார். சாத்தனை மகனா வைத்தார் சாமுண்டி சாமவேதம் கூத்தோடும் பாட வைத்தார். கோளரா மதியம் நல்ல தீர்த்தமும் சடையில் வைத்தார் திருப்பயற்றூரனாரே. பெருமானை, சிவபெருமானை வழிபாடு செய்கிற பொழுது அடையாளங்களை சொல்லி பாடல், அடையாளம் சொல்லி வழிபாடு செய்யணும். இது ரூலு. பொது நீக்கி தடை நினைய வல்லார்க்குன்னு இன்னொரு இடத்துல அப்பர் சுவாமி சொல்லுவார். பொது நீக்கி கடவுளே இறைவனேங்காம கங்கையை சூடியவனே, மதியை சூடியவனே, முப்புறம் எரித்தவனே, உமையை ஒரு பாகம் உடையவனே என்றெல்லாம் சொல்லி பெருமானை வணங்க வேண்டும். அவன் பெருமைகளை சொல்லி வணங்க வேண்டும். இது முறை. அந்த முறைப்படி நாம் பெருமானை வணங்க வேண்டும். இந்த முறை என்ன என்று கேட்டால் அவனுடைய பெருமைகளை, அருமைகளை எடுத்து சொல்லுகிற அடையாளங்களை சொல்ல வேண்டும். பார்த்தனுக்கு அருளும், அவருடைய வெற்றி செய்திகளையும் எடுத்து சொல்லணும். மூவகை மூவர் போலும் முற்றுமா நெற்றி கண்ணர், நாவகை போவர் நா போலும் நான்மறை ஞானமெல்லாம், ஆவகை யாவர் போலும் ஆதிரை நாளர் போலும் தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்றூரனாரே. தேவர்கள் தேவர் போலும் இல்லையா? தேவர்கள் தேவராக இருக்கிறவர். அந்த தேவராக இருந்து மகாதேவன் பேரு. தேவர்கள் தேவராக இருத்தல், மகாதேவனாக இருத்தல். இந்திரனுக்கு கீழே இருக்கக்கூடிய தேவர்கள்
இல்லையா? அவன் தேவர் தேவர் தேவர்னு சொல்றது இல்லை. அவன் தேவர் கோமான், தேவர் தலைவன். இப்போ அவனுக்கு மேலே இருக்கிறவர் பிரம்மா. பிரம்மாவுக்கு மேலே இருக்கிறவர் உருத்திரன். அவர் ரிப்போர்ட் பண்ணணும் உருத்திரன்ட்ட. அதுதான் முறை. உருத்திரன் அனந்த தேவர், அனந்த தேவர் ஸ்ரீகண்டர், ஸ்ரீகண்டர் மகேஸ்வரர், மகேஸ்வரர் சதாசிவர். இதெல்லாம் இருக்கு, ஹையரார்கி இருக்கு. அங்கங்க அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். அப்ப இவர் எல்லா தேவர்களுக்கும் தேவர். தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்றூரனாரே, மூவகை மூவர் போலும் முற்றுமா. மூவகை மூவர். இந்த மூவகை மூவர்ல 3 விதமான நிலைகளிலே தான் பெருமான் இறங்கி வந்து உயிர்களுக்கு நலம் செய்கிறார். இப்ப உயிர்கள் 3 வகைப்பட்டிருப்பதனால உயிர்கள் 3 வகைப்பட்ட உயிர்களுக்கும் 3 விதமான உலகங்கள் வேணும், 3 விதமான கருவிகரணங்கள் வேணும், 3 விதமாக வேணும். அப்ப பெருமானும் 3 விதமாக தான் உயிர்களுக்கு சகலரு, பிரளயாகலரு, விஞ்ஞானகலரு, ஒருமலமுடையார், இருமலமுடையார், மும்மலமுடையார். அப்போ அவரவர்களுக்கு தகுந்தவாறு தான் அந்த ட்ரீட்மெண்ட் இல்லையா? அப்போ பெருமான் என்ன ஒரு கோலத்தை எடுத்துக்கொள்ளு. அவர் பரவலியாக இருக்கிறவர். உருவம் எடுக்கிற பொழுது முதல்ல அருவ நிலை, அப்புறம் அருவுருவ நிலை, அப்புறம் உருவ நிலை. அந்த அருவ நிலையை லயம் என்றும், அருவுருவ நிலையை போகம் என்றும், உருவ நிலையை அதிகாரம் என்றும் அதை சொல்லுவார்கள். லயம், போகம், அதிகாரம். இந்த லயம், போகம், அதிகாரம் என்று சொல்லக்கூடிய 3ஐத்தான் மூவகை என்று குறிப்பிடுகின்றார். அந்த மூவகையை மூவர் என்று சொல்லுகிறது அருவநிலை, அருவுருவ நிலை, உருவ நிலை. அருவுருவ நிலை சதாசிவர் இல்லையா? அருவநிலை சிவசக்தி, அருவுருவ நிலை சதாசிவர், உருவநிலை மகேஸ்வரர். அதனால அந்த 3ஐயும் சொல்லுகிறார். அருவம், உருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய அது 3 லயம்போகம் அதிகாரத்திற்காக. எனவே இத்தனையும் அவர்தான். அவருடைய டோட்டல் கண்ட்ரோல். அவரை மீறி எதுவுமே கிடையாது. அவருடைய பிளானு தான், அவருடைய ப்ராஜெக்ட் தான். அவர் தான் இதில் போட்டு அந்தந்த போஸ்டில் ஒரு ஆன்மாவை போட்டு. ஆனால் எல்லாமே அவருடைய கட்டுக்கு மீறி போகாது. மூவகை மூவர் போலும் முற்றுமா நெற்றிக்கண்ணர். பக்குவம் உடைய அந்த நெற்றிக்கண் என்று சொல்லுகிறார். என்ன அப்படின்னா, மன்மதனை எரிச்சது முருகப்பெருமான தந்தது. அப்ப ஒன்று ஆக்கமும் அழித்தலும் ஒன்றே செய்கிற தன்மை இந்த நெற்றிக்கண். அதனால சிவபெருமான் ஆக்கமும் அழித்தலும் ஒடுக்குதலும் செய்யக்கூடிய வல்லமை உடையவன். அதை காட்டுவது அந்த நெற்றிக்கண். அவனே ஒடுக்குகிறான், அவனே ஆக்குகிறான். ஆதியே அந்தம் ஆதியை என்மனார் புலவர்னாரு மெய்கண்டார். அந்தமே ஆதி, சங்காரகாரணனையே முதலாக உடைத்து உலகு என்று பாடியக்காரர் சொல்லுவார். அப்ப அந்த நெற்றிக்கண் என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது பெருமானே ஒடுக்கி பெருமானே தோற்றுவிப்பான் என்பதுதான் அதுதான் முற்றுமானார். முற்றுமா என்று சொல்லுகிற பொழுது தோற்றுவிக்கின்ற பொழுதும் சரி, ஒடுக்குகிற பொழுதும் சரி, இண்டிபெண்ட், கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட். யாரை கேட்டும் ஒடுக்க வேண்டியதில்லை, யாரை கேட்டும் தோற்றுவிக்க வேண்டியதில்லை. எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அதைத்தான் இதை சொல்லுகிறார். முற்றுமாய் நெற்றிக்கண்ணர் என்று சொன்னால் தோற்றுக்கேடுகளை தாம் நினைத்த மாத்திரத்திலே செய்யக்கூடிய வல்லமை உடையவர், நினைத்தவாறு செய்யக்கூடியவர். எனவே நெற்றிக்கண்ணர் என்பது ஒரு தனித்தன்மை. வேற எந்த சாமிக்கு நெற்றிக்கண் கிடையாது. சிவபெருமானுக்கு மட்டும்தான் நெற்றிக்கண் உண்டு. வேற ஏதாவது சாமி ஒட்ட வச்சுக்கலாம்,
இல்லாட்டி கிடையாது. அது அந்த ஒரு முழுமை என்று சொல்லக்கூடிய முற்றும் என்று சொல்லக்கூடிய அதனுடைய அந்த சொல் பிரயோகத்தை பார்க்கணும். முழுமை இப்போ தோற்றுவிக்கிறது மட்டும்தான் அவருன்னா முழுமை வருமா? ஒடுக்கிறது இன்னொருத்தர்னா, இவர் ஒடுக்கிறது மட்டும்தான், தோற்றுவிக்கிறது இன்னொருத்தர்னா எங்கேயாவது முழுமை வருமா? முழுமை வராது. முற்றுமா என்று சொன்னால் முழுமையாக அந்த தோற்றி ஒடுக்குகிற நிலை கையோடு. நாவகை நாவர் போலும். இந்த மானுடர்கள் 4 வகையால் சூக்கும, பைசந்தி, மத்திம, வைகரி என்று சொல்லக்கூடிய 4 வகையிலே ஒலிகளை எழுப்பி ஒலிகளை ஓதி அவர்கள் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக அந்த நாவிலே அந்த 4 வகை வாக்கை தோற்றுவித்து தந்தவர். ஆகையினாலே அந்த நாவகை நாவர் என்று சொன்னால் 4 வகையாக இந்த வாக்குகள், அது ரொம்ப முக்கியம். சொல் பிரபஞ்சம் முழுக்க அதில் தான் இருக்கு. பொருள் பிரபஞ்சத்தை தாண்டி சொல் பிரபஞ்சத்தையும் நம்ம பொருள் பிரபஞ்சத்தை விட்டுருவோம், சொல் பிரபஞ்சத்தை தாண்டி போகும். பேசாம வாயை அடக்கிட்டு இருக்கலாம், ஆனா மனசுல ஒலிகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். சூக்குமையில போய் அடக்கணும் இந்த ஒலிய. சூக்குமை வாக்க தாண்டி போகணும். அது கொஞ்சம் கடினம். சூக்கும வாக்கு எங்க தோணும்? நினைப்பிலே தோணும். இப்ப நினைப்ப ஒழிக்கணும். நினைச்ச உடனே சொல்லு பிரபஞ்சம் தோண ஆரம்பிச்சிடும். நினைப்பு. ஆகையினாலே ஒருவர் சொல் பிரபஞ்சத்தை ஒழிச்சாதான் நிலப்பு ஒழியுதுன்னு அர்த்தம். நான் மறை ஞானமெல்லாம் ஆவகை ஆவர் போல். உயிர்கள் 4 மறைகள், அவற்றினால் பெறுகின்ற ஞானம், இவற்றையெல்லாம் அவரே தந்தார். அந்த 4 மறைகளும் ஞானமும் அவரே தான். ஆதிரை நாளர் போலும். திருஆதிரை என்று சொல்லக்கூடிய திருவிண்மீனுக்கு உரியவராக அவரை போற்றுகிறோம். தேவர்கள் தேவர் போலும் திருப்பயற்றூரனாரே. அடுத்த பாட்டு ஞாயிறாய் நமனுமாகி வருணனாய் சோமனாகி. இந்த மூவராகி திருமாலும் பிரம்மனும் உருத்திரனாக இருக்கிறாருன்னு சொன்னால் பெற்றதெல்லாம் இல்லையான்னு ஆயிடும். அவங்களுக்கு கீழே இந்திரன், இந்திரனுக்கு கீழே ஏகப்பட்ட தேவர்கள் இருக்கிறார்கள், அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே சிவபெருமானுடைய அந்த ஆற்றலை அதிர்ஷ்டித்தவர்கள். அந்த சிவபெருமான் அந்த ஆற்றல் கொடுக்கலைன்னா அவங்களால அதை செய்ய முடியாது. அந்த ஆற்றலை இப்ப இந்திரன் அவர்களுக்கு வழங்க முடியாது. இந்திரனுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனுக்கு தலைமை ஆற்றலை தந்தது சிவபெருமான். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வருணனா இருக்கட்டும், சோமனா இருக்கட்டும், ஞாயிறா இருக்கட்டும், திங்களா இருக்கட்டும், தீயா இருக்கட்டும், நிருதியா இருக்கட்டும், வாயுவா இருக்கட்டும், யாராதான் இருக்கட்டும், அவெல்லாம் இந்திரனுக்கு கீழேன்னா அத்தனை பேருக்கு இந்திரன் பவர் கொடுத்துருக்கான்னு அர்த்தம் இல்லை. அவனால முடியாது. பவர் எப்படி கொடுக்க முடியும்? யாராலையுமே பவர் கொடுக்க முடியாது. யாராலையும், எந்த கடவுளாலையும் பவர் கொடுக்க முடியாது. அந்த கடவுளுக்கு ஒருத்தர் வேண்டி நிற்கிறார் அப்படின்னா, அந்த கடவுளை வேண்டி நிற்கிறார் ஒருவர் என்று சொன்னால், அந்த கடவுளை அதிர்ஷ்டித்து அந்த கடவுளின் சார்பில் இவர் தான் கொடுக்கணும், சாமி தான் கொடுப்பார். சித்தியாரில் ஒரு அருமையான ஒரு இது சொல்றார். இப்போ உதாரணமாக ஒருத்தரை வாழ்த்துறோம், ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஒருத்தரை வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுகிற பொழுது நமக்கு அவங்க நம்மளை வணங்குறாங்க, அவங்க நம்மகிட்ட வாழ்த்து பெற்றால் நல்லது நடக்கும். அப்போ அந்த வாழ்த்தின் மூலமாக நமக்கு அவர்களுடைய தீமையை போக்குவதற்குரிய வல்லமை இருக்கா? வாழ்த்தினால இருக்கா அந்த வல்லமை? கிடையாது. அப்புறம் ஏன் வாழ்த்துறான்? அந்த வாழ்த்தை பெற்றுக்கொண்டு அந்த வல்லமையை வழங்குகிறவர் சிவபெருமான் தான். யார் வாழ்த்தினாலும் சிவபெருமான் அந்த வாழ்த்துக்கு அருள் செய்கின்றார். யாதொரு தெய்வம் கண்டீர் அங்கே மாதொரு பாகனார் தாம்
அப்படின்னு சொன்னது போல பெரியவங்க வாழ்த்து, எல்லாருடைய வாழ்த்து, யாரோட வாழ்த்தா, ஒருத்தருக்கு தொண்டு செய்கிறான், ஒரு பெரியவருக்கு தொண்டு செய்கிறான், பெரியவர் வாழ்த்துறாரு, பெரியவர் வாழ்த்தி அவருக்கு கொடுக்க முடியுமா? இவரே அவருடைய தொண்டை பெற்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வாழ்த்து என்ன செய்யலாம்? இல்லை, இவருக்கு தொண்டு செய்கிற பொழுது சிவபெருமான இந்த தொண்டினாலே மகிழ்ந்து அந்த அவர் வாழ்த்துகிற பொழுது இந்த வாழ்த்தை இவர் மெய்ப்பிக்கிறார். அதுதான் உண்மை. அதுபோலதான் தேவர்களுக்கே திருமால் பிரம்மன்லாம் ஒன்றும் கொடுத்துட முடியாது. எங்க இருக்கு சரக்கு? சிவபெருமான் கொடுத்தாதான் உண்டு. ஆன் பிகாஃப் ஆஃப் சிவபெருமான் தேவர்களுக்கு சிவபெருமானுக்கு பதிலாக கொடுப்பார். அதுதான் உண்மை. அதைத்தான் இங்க தெளிவுபடுத்துகிறார். ஞாயிறாயி நமனுமாகி. ஞாயிறுன்னா உங்களுக்கு தெரியும், பகலவன். நமன் யமன். வருணனாய் மழை. சோமனாகி திங்கள். தீயரான் நிறுதி. தீயாக இருக்கிறது நெருப்பு. நிறுத்தி வாயு. திப்பிய சாந்தன் ஆகி ஈசானன். திப்பிய சாந்தன் என்று சொன்னால் ஈசானன். இவ்வளவு பேருக்கும் அந்த ஆற்றலை தந்தவர் சிவபெருமான் தான். வருணனுக்கு, வாயுவுக்கு, சோமனுக்கு, நமனுக்கு, நிருதிக்கு, தீக்கு, ஞாயிறுக்கு, திப்பிய சாந்தனுக்கு, எல்லாருக்கும் அருளை தந்தவர் சிவபெருமான். பேயரா காட்டில் ஆடும் பிஞகன். பேய்கள் நடமாடுகின்ற, பேய்கள் நீங்காத காடு, சுடுகாடு. அந்த காட்டிலே ஆடும் பிஞகன், தலை கோலம் பலவற்றை உடையவன் எந்தை பெம்மான் எங்கள் சிவபெருமான். தீயரா கையர் போலும். கையிலே தீயை வைத்து கொண்டே இருக்கிறார். தீயரா கையர்னா அவர் ஒடுக்கி கொண்டே இருப்பார். அடித்தல் ஒடுக்குதல் அதுல தான் நீங்கள். இந்த டயத்துல இது எத்தனை உயிர்கள் உடலை விட்டு நீங்கின? இந்த டயத்துல உலகம் முழுக்க பார்த்தா எங்கேயோ ஏதோ இடத்துல உயிர்கள் நீங்கி கொண்டே இருக்கின்றன உடம்பை விட்டு. மனித உடம்பு மட்டும் இல்ல, விலங்குகள், பறவைகள், மீன்கள் எல்லாமே இறந்து போகிறன. அந்த அழிப்பு, அந்த ஒடுக்கம் இருக்கிறது, அதான் தீயரா கையர். அதனாலதான் அரா கையர்னார், நீங்காத கையர். ஒடுக்கத்தை நீங்காமல் செய்து கொண்டு இருக்கிறவர், ஒடுக்கத்தை செய்து கொண்டே இருக்கிறவர். தீயரா கையர் போலும் திருப்பயற்றூரனாரே. திருப்பயற்றூரனாரே. ஆவியாய் அவியுமாகி. அருக்கமாய் பெருக்கமாகி. பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய் பிரமனாகி. காவியம் கண்ணலாகி கடல் வண்ணம் ஆகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்றூரனாரே. ஆவியாய், புகை, ஆவினா புகை, அது வேள்வி புகை. அந்த வேள்வியிலே சொரிகின்ற அவிர்வாகம் இருக்கிறதே, அந்த அவிர்வாகமாகவும் அந்த வேள்வியாகவும் வேள்வியின் பயனாகவும் இருக்கிறவர் சிவபெருமான். சிவனை குறித்தே வேள்விகள் செய்யப்பட வேண்டும். எனவே ஆவியுமாகி புகையுமாகி வேள்வியுமாகின்னு அர்த்தம் அதற்கு. அந்த வேள்வியில் சொரியப்படுகின்ற அவியுமாகி அருக்கமாய் அருகி நின்றவனாகி பெருக்கமாய் பெருகி நின்ற. அருகுதல்னா அது குறைதல், பெருக்கம் பெருகுதல், அதுக்கு ஆப்போசிட் அருகுதல். அருகி நின்றான், அருக்கமாய் நின்றான், பெருக்கமாகி நின்றான். பாவியர் பாவம் தீர்க்கும் பரமனாய். பாவியர் பாவம் தீர்க்கும் என்று தீவினைகளை, அந்த தீவினைகளை தீர்ப்பார். எப்படி? அவர்களுக்கு உரிய அந்த தீவினை பயனை நுகர்மாறு செய்து பாவங்களை தீர்ப்பார். அந்த தீவினைகளை நுகர நுகர அந்த தீவினைகளினுடைய நிலைகளை நீக்குவார் பரமன். அப்படின்னா என்ன அர்த்தம்? வினைப்பயனை ஊட்டுகின்றவர் சிவபெருமான். வினைப்பயனை ஊட்டுகின்றவர், வினைப்பயனை ஊட்டுகின்றவர் சிவபெருமான்.
வினைப்பயனை யார் வந்து ஊட்ட முடியும்? தானாக ஊட்டுமா? அது தானாக வந்துருமா? பயன் வராது. இல்லை யாராவது வேறு தெய்வங்கள் ஏதாவது வினைப்பயனை ஊட்டுமா? அந்த பவர்லாம் கிடையாது. வினைப்பயனை ஊட்டக்கூடிய வல்லமை சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. ஆகையினாலே அவன் அந்த வினைப்பயனை ஊட்டி வினையை தீர்ப்பான். பரமனாய் பரம்பொருளாய், பிரமனாகி பெரும்பொருளாகி, பிரம்மனாகின்னா பிரம்மமாகின்னு அர்த்தம், பெரும்பொருளாகி, காவியங்கண்ணாளாகி கடல் வண்ணமாகி நின்ற அந்த குவளை மலர் போன்ற கண்ணை உடைய பெருமாட்டி, கடல் வண்ணம் போல நீல நிற மேனி உடைய பெருமாட்டி, அந்த பெருமாட்டியை பாகம் வைத்தார். காவி அம் என்றால் அழகு மிக்க, காவினா குவளை, குவளை மலரை கண் போல அழகிய கண்ணாக பெற்றவள். இந்த திருப்பயற்றூரில் இருக்கக்கூடிய அம்பிகை பேர் காவியங்கண்ணாள் நினைக்கிறேன். அதுதான் காவியங்கண்ணாள் திருப்பயற்றூர் நாச்சியார் காவியங்கண்ணாள். அதை இங்கே காவியங்கண்ணாள்னே சொல்லுகிறார். அப்போ அவன் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணி சலிச்சு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா பேரும் எல்லா கோயிலையும் தமிழ் பேர் தான் இருந்திருக்கு. இது நீ பூஜை பண்ணுற வடமொழியில் பண்ணிட்டு போய் சாமி பேரெல்லாம் இதுக்கு மாற்றிக்கிட்டு இல்லையா? அது இருக்கு தமிழ் பேராக தான் இருந்திருக்கு. எல்லா சாமிக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் பேர் எல்லாமே எப்படி இருக்கும்? அப்படி தானே இருக்கும். அதெல்லாம் போய் மாற்றி 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 மட்டுவார் கூடலம்மைன்னு பேர் இதில் தாய்மானவருடைய பெருமாட்டிக்கு மட்டுவார் கூடலம்மை. ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதை விட்டுட்டாங்க, அப்படியே விட்டாங்க. இந்த மதுரையில் அல்கேர் கண்ணின்னு இருந்தது, அதை பார்த்தாங்க. அடட மீனாட்சி அப்படின்னு போட்டாங்க. இப்போ நமக்கு மீனாட்சி ரொம்ப பழக்கமாயிடுச்சு. மீன் அட்சின்னா கண்ணை உடையவள், கண்ணின்னு அர்த்தம். கண்ணை உடையவள் கண்ணி, கண்ணை உடையவன் கண்ணன், கண்ணி இல்லையா? அன் வந்து ஆண்பால் விகுதி, இகரம் பெண்பால் விகுதி, பொன்னன் பொன்னி, அது மாதிரி தான். இப்போ இந்த கண்ணிங்கிறது மீனாட்சிங்கிறதுக்கு, அட்சிங்கிறது கண்ணி, மீன்னு சொன்னாங்களே. ஆனால் அதில் என்னென்ன கயல் கண்ணுன்னு சொல்லியிருக்கு. கயற்கண்ணி, அங்கயற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவேன்னு தான் பாடியிருக்காரு ஞானசம்பந்த பெருமானே. மீனாட்சிலாம் வரவே இல்லை அங்கே எல்லாம், இப்பெல்லாம் வரல மீனாட்சிலாம் இல்லை. அங்கயற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே அப்படின்னுட்டு ரொம்ப அற்புதமாக. அதே மாதிரி அதை மாத்திராங்க. அது நல்ல டிரான்ஸ்லேஷனாக பண்ணாமல் வெறும் மீனாட்சி பண்ணிட்டாங்க. சரி மீனாட்சி அது ரைட்டு, அப்படியே இருந்துட்டு போகுது. அங்கேயர் கண்ணி தான் திருமுறை பெயர். சரி, இந்த இது இன்னொரு பேர் உண்ணாம்புலை. ஒன்றுமே பண்ண முடியல, வேணாப்பா விட்டுருங்க பாட்டாங்க. என்ன இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க வடமொழியாளர்கள். அவங்க சிரமப்பட்டிருக்காங்க. சரி, எந்த பேரோ உள்ள பூஜை பண்ணுறது, வடமொழியில் பூஜை பண்ணுறாங்க. சரி, பேர் தமிழ் பேரை சொல்லி தான் வடமொழியில் பூஜை பண்ணி ஆகணும். ஆகையினால அந்த வடமொழியை நம்ம ஒன்றும் வெறுக்கலை. ஆனால் ஏன் தமிழ் பேரை போய் நீ ஒரிஜினலாக பேர் வச்சுருந்தேன்னா ரைட்டு, ஓகே. வடமொழியில் பேர் வச்சுருக்கும் போது அதை போய் நீ ஏன் மாற்றி பண்ணிட்டு அப்படி செய்யணும் இல்லையா? அதுதான். சரி, ரைட்டு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, உண்மை என்னன்னு நமக்கு தெரியட்டும். ரொம்ப பேர் கோயிலுக்கு போகிறோம், மீனாட்சின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். ஆனால் திருமுறை பேர் அங்கேயர் கண்ணி அப்படிங்கிறது என்ன ஒரு அழகான அந்த திருநாமம். சொல்லுகிற பொழுது ஒரு சிலிர்ப்பு. அதை சாமி சொல்லுகிறார், ரொம்ப ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் ஒருவன் பூதநாயகன் நான் மறைகளும் வேதமும்
அது அங்கே தந்த பெருமான் அங்கேர் கண்ணி தன்னோடு அமர்ந்த ஆலவாயாவது அப்படிங்கிறார். சரி, இங்கேயும் காவியங்கண்ணாள் அதுதான் தமிழ் பேர். அது கூடிய மட்டும் தமிழ் பேர் ரொம்ப அழகாக இருந்தால் இந்த திருமுறை ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, அதில் வச்சிருவாங்க, அழகாக வச்சுருவாங்க. அதில் இது மாதிரி தான் அப்பர் சுவாமியும் காவியங்கண்ணாளாகி கடல் வண்ணமாகி நின்ற தேவியை பாகம் வைத்தார் திருப்பயற்றூரனாரே அப்படின்னார். அப்போ ஏன் அப்படி சொன்னாருன்னா, இவர் சிவந்த கண்கள், இவர் ஆள் சிவப்பு பவளம்போல் மீன், சேர்த்துக்கிட்ட ஆள் கண்ணுங்கரேன்னு கடல் வண்ணம், கண்ணு வேற பார்த்தா கருப்பாக இருக்குது, காவியக்கண் கோலமணி சாமி அழகான கண். அப்படி அது இருந்தாலும் அவர் பாகம் வைத்தார், திருவருளை பாகம் வைத்தார், திருப்பயற்றூரனாரே என்று நயமாக சொல்லுகிறார். தந்தையாய் தாயுமாகி தரணியாய் தரணியுள்ளார்க்கு எந்தையும் என் அணின்ற ஏழுலகு உடனும் ஆகி எந்தையம் பிரானே என்று என்று உள்குவார் உள்ளத்து என்றும் சிந்தையும் சிவமும் ஆவார் திருப்பயற்றூரனாரே. எந்த உறவை பார்த்தாலும் உங்களுக்கு சிவமா தான் தெரியும் பக்குவம். எந்த உறவை பார்த்தாலும் அம்மா அப்படின்னு ஒரு உறவை பார்த்தா இது சிவம் தந்திருக்கிற உறவு, சிவன் தான் இப்படி வந்திருக்கு, தந்தை சிவன் தான் இப்படி வந்திருக்குது, அண்ணன் தம்பி எல்லாம் சிவம். அந்த சிவத்தை மீறி நமக்கு எதுவும் உறவு இல்லை, எல்லாம் சிவம் பல்வேறு உருவங்கள்ல என் கூட இருக்குது. தந்தையாய் தாயும் ஆகி தரணியாய் தரணி உள்ளார்க்கு, தந்தை தாய் அப்புறம் மித்த எல்லா உயிரும், இது ரெண்டும் தானே முதல் நம்ம உலகத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த உயிர்கள். அந்த உயிர்களும் தரணியாய் மற்ற உயிர்களும், மற்ற உயிர்களுக்கும் இவர் தந்தையாய் இருக்கிறார். எந்தையும் என்ன, எனக்கு மட்டும் தந்தை இல்லை, எல்லாருக்கும் தந்தையா நின்றவர். எந்தையும் என்ன நின்ற ஏழு உலகும் உடனுமாகி, இந்த உலகத்திற்கு உடனாகி இருந்து செலுத்துகிறான். ஏழு உலகும் உடனுமாகி, உடனாக இருந்தால்தான் செலுத்த முடியும். செலுத்துறதுங்கிறது உடனாக இருந்து செய்வது. எந்தையே எம்பிரானே என்று என்று உள்குவார் உள்ளத்து என்றும் சிந்தையும் சிவமும் ஆவார். சிந்தையும் சிவமும் ஆவார். ஏகனாகி இறைவனினிற்றலும் வரு மெய்கண்டார். சிந்தையே சிவமாது. அப்படி சிந்தையும் சிவமும் ஆவார். ஏகனாகி பிரிப்பற்ற நிலையிலே சிவமாம் தன்மையில அந்த ஆன்மா விளங்கும்படியாக நிற்பார். யாருக்கு? எந்தையே எம்பிரானே என்று என்று உள்குவார் உள்ளத்து. தியானித்தல். இந்த உள்குதல் என்பதுதான் நமக்கு தியானித்தல்ங்கிற வார்த்தை இல்லை. தமிழ்ல உள்குதல் தான் உண்டு, தியானித்தல் எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அத மெய்கண்டார் சொல்லும்போது சாணம் என்று சொல்லுவார். இந்த தியானத்தை வடமொழியிலிருந்து எடுத்து சாணம் என்று சொல்லுவார். ரெண்டு சொல்லினால சாணம். ஆனா அழகா திருமுறைகள்ல பார்க்கிற பொழுது இந்த உள்குதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உள்குதல் தான் அழகான வார்த்தை. அந்த உள்குதல் என்பது எப்படி என்பது உள்ளத்தே உள்குதல், உள்ளத்திலே உள்குதல். உள்ளத்திலே எப்படி உள்குதல்? எந்தையே எம்பிரானே என்று என்று ரிப்பீட்டடா என்று என்று சொன்னால் திரும்ப ரிப்பீட்டடா அதை சொல்லிக்கொண்டே உள்குதல். அப்ப அந்த உள்ளத்திலே அவ்வாறு உள்கிக்கொண்டே இருக்கிற பொழுது சிந்தையும் சிவமும் ஆவார் என்று குறிப்பிடுகின்றார். அப்ப முதல்ல அந்த உள்குதல் எப்படி துவங்க வேண்டும் என்று சொன்னால் திருநாமங்களிலே துவங்க வேண்டும். உரிமை பற்றி வருகிற திருநாமங்கள்ல உரிமை பற்றி என் தந்தையே, என் தாயே, என் செல்வமே என்று உரிமை பற்றி என்று 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 என்று
அழைத்து அழைத்து உள்ளந்தோறும் உள்ளத்து என்றும் உள்குவார். உள்ளத்திலே எப்பொழுது பார்த்தாலும் அந்த உள்குதல் என்று சொல்லக்கூடிய தியானத்தை செய்து கொண்டு இருப்பார்கள் அல்லவா, அவருடைய சிந்தை சிவமாக இருக்கும். சிந்தையும் சிவமும் ஆவார் திருப்பயற்றூரனாரே. புலன்களை போக நீக்கி புந்தியை பொருங்க வைத்து, புந்தியை ஒருங்க வைத்து, புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து, இளங்களை போக நின்று. இளங்கள் என்று சொல்லுவது 6 ஆதாரம். புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து, இளங்களை போக நின்று, இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்ற வல்லார். மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவார் போலும் திருப்பயற்றூரனாரே. புலன்களை போக நீக்கி என்று சொல்லுகிறார். புலன்கள் என்பது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய 5 வகை புலன்களை போக நீக்குதல் என்று சொல்றது அடியோடு அவற்றை விலகி நிற்ற. அந்த அடியோடு அவற்றிலே 5 புலன்களினுடைய போகங்கள். சுவை என்று சொல்லக்கூடியதிலே ஒரு போகம் தானே சுவையாக வருகிறது. ஒளிதானே சுவையாக, ஒரு ஒளி என்கிற ஒரு போகம்தானே புலனாக வருகிறது, கட்புலனாக வருகிறது. அந்த போகங்களை எல்லாம் நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து, அப்பதான் அந்த புத்தியை ஒருமுகப்படுத்துதல், அது உள்குதலுக்கு ரொம்ப முக்கியம். புந்தியை ஒருங்க வைத்து இளங்களை போக நின்று. 6 ஆதாரங்களையும் கடந்து அந்த ஆக்ஞாஸ்தானத்திற்கு சென்று, புருவமத்திக்கு சென்று, அந்த ரொம்ப அட்டென்ஷனாக இருக்கிறோன்னா புருவ மத்தியில் தான் ஆன்மா இருக்கும் சாக்கிரத்தில். ஆனால் அட்டென்ஷன் குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இறங்கிடும். அதில் அது கவனமாக இல்லைன்னா இறங்கிடும். அப்படி இல்லாமல் அப்படி இளங்களை அந்த 6 ஆதாரங்களை கடந்து புருவ மத்தியிலே நின்று, இரண்டையும் நீக்கி, 2 என்ன, யான் எனது என்று சொல்லக்கூடிய 2ஐயும் நீக்கி நீக்கி ஒன்றாய் சிவத்தோடு ஒன்றாக மலங்களை மாற்றி. இப்படி இருந்தால் அவர்களுடைய மலங்களை மாற்ற முடியும். அந்த மலங்களை மாற்றி மனத்தினுள் போகமாகி அவருடைய உள்ளங்களில் தோறும் அவர் அனுபவிக்கிற சிவபோக ஆனந்தத்தை தருகின்றவர். சினங்களை களைவார் போலும். சினங்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல பிறவி துன்பங்கள் என்று தான் அர்த்தம். சினம் என்று சொல்வதற்கு பிறவி துன்பங்கள் என்று தான் உரையாளர்கள் எல்லாருமே சொல்லி இருக்கிறார்கள். சினங்களை களைவர் போலும்னா பிறவி துன்பங்களை நீக்குவார் திருப்பயற்றூரனாரே என்று குறிப்பிடுகின்றார். மூர்த்தி தன் மலையின் மீது போகாதா முனிந்து நோக்கி, பார்த்து தான் பூமி மேலார் பாய்ந்து உடன் மலையை பற்றி, ஆர்த்திட்டான் முடிகள் 10 அடர்த்து நல்ல அறிவை அஞ்ச, தேத்தத்தாவென்ன கேட்டார் திருப்பயற்றூரனாரே. மூர்த்தி தன் மலையின் மீது, மூர்த்தி தன் மலை என்று சொன்னால் சிவபெருமானுடைய கைலை மலையை கடந்து அந்த புஷ்ப விமானம் போகும்போது ஸ்டாப் ஆயிடுச்சு, போல. இவன் நேராக இந்த ஓட்டி, அந்த புஷ்பக விமான ஓட்டி அவன் சொன்னான் போகலை அப்படின்னா, போ அப்படிங்கிறான். போகலையேண்ணா, நீ ஆக்சலரேட் பண்ணுங்கிறான். எவ்வளோ ஆக்சலரேஷன் பண்ணாலும் ரிவர்ஸ் ஆகுது. நையா நீலாம் என்ன தேர் ஓட்டுற நீ? சாமி, தேர் மேலே இல்லை, எய்த்த மாதிரி கைலாயம் இருக்குது. கைலாயத்தை வலமாக தான் போக முடியும், கைலாயத்துக்கு மேலேயும் போக முடியாது, கைலாயத்தை தாண்டியும் போக முடியாது. லெஃப்டில் திரும்பி போகலான்னு நீங்கள் கேட்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப சுத்தாயிடும். ஒரு நிமிஷம், நான் கைலாயத்தை எடுத்து அந்த பக்கம் வைக்கிறேன், நேராக போகலாம். போகாதான் முனிந்து நோக்கினார். அப்படி போகாததை பார்த்து
இந்த கைலாய மலையின் மீது மலை மீது டாப்பு அது மேலே போகாதா அப்படின்னுட்டு முனிந்து நோக்கி கோபப்பட்டு அந்த தேரோட்டியை பார்த்து தான் பூமி மேலால் பாய்ந்து அந்த கைலாய மலையின் மேலே பாய்ந்தானாம். மனசில் ஒரு ஐடியா வந்தது, இது அப்படியே நகர்த்தி எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம போயிடலான்ட்டு. அதனால தான் பார்த்து தான் பூமி மேலால் பாய்ந்து உடன் மலையை பற்றி ஆர்த்திட்டான். ஏன்னா எடுக்கவே இல்லை, சத்தம் பலமாக. அப்போ இந்த சண்டை போடும்போது சத்தம் பெருசாக விடணும். எதிரி சத்தத்தில் தான் பாதி பயப்படுவான். சத்தம் போடாமல் மெதுவாக போனோம்னா அவ்வளோதான். இப்போ வலிமையாக இருந்தாலும் பத்தாது, சத்தம் ஊய் அப்படின்னா போல இருக்கு. இவன் எங்கே காட்டுறது? அதை போரில் காட்டலாம், எதிரிகிட்ட காட்டலாம். கைலாய மலையிட்ட போய் காட்டினா என்ன வருது? எலிய நசுக்கிற மாதிரி நசுக்கிவிட்டார். எலிய நசுக்கிற மாதிரி நசுக்கிவிட்டாருங்க அவர். அவ்வளோ இந்த மாதிரி நிறையா பேர் நசுக்க போகிறாரு, ரொம்ப பேர். அப்படியே அவன் பாருங்க துள்ளுற துள்ளு. கையில் மைக்கு கிடைச்சா இன்னும் அவனை விட பெரிய ஆள் கிடையாதுங்கிற மாதிரியே பேசுவான். அந்த மாதிரி அதெல்லாம் எலி. அது என்னைக்காவது மாட்டும் மலை கீழே இல்லையா? அது மாதிரி ஆர்த்திட்டான் முடிகள் 10 அடர்த்து. அந்த சத்தம் போட்டவன் 10 வாயையும் அடக்கி விட்டாரான். 10 முடிகள் 10 அடர்த்து நல்ல அறிவை அஞ்ச. அம்பிகை பயந்ததுனால இத்தனையும் செஞ்சாராம். அவருக்கு பயம்லாம் கிடையாதான். அறிவை எஞ்சன்னா உமை பயந்தாள், அதுக்காக சரி இதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி உள்ளான்னு. அப்புறம் அவன் பாடினான், தெத்தத்தா அப்படின்னு பாடினானான். என்னத்த பாடினானோ தெரில. அவர் ராகத்தோட பாடினாடா, தெத்தத்தான்னு பாடினானா, அப்படிதான் சொல்றாரு. தெத்தத்தா என்ன அதையும் கேட்டார். திருப்பயற்றூரனாரே இல்லையா? அது ஒரு சந்தம், தாள இசை. தெத்தத்தாய் அதையும் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறாரா இல்லை உண்மையிலேயே அந்த சந்தத்தை சொல்லுகிறாரா தாளத்தை சொல்லுகிறாரு? தாய் என்ன கேட்ட அவன் 10 வாயை அடக்கி விட்டு பாடுன எப்படிங்க பாடுவா? அவன் இப்போ தத்தால பாடுவா, அப்படிதான் பாடியிருக்கான். அதப்பா அவன் கேட்டுட்டு இவெல்லாம் அதுக்குள்ளே விட்றானுங்க. ராவணன் ரொம்ப பிரமாதமாக பாடினான். ராவன் எப்படிலாம் பாடுவான்? 10 அடர்த்திருக்காரு, வாயை பிடிச்சிருக்காரு. சத்தம் எப்படி வரும்? தெத்தத்தான் தான் வரும். தெத்தத்தாய் என்ன கேட்டார் திருப்பயற்றூரனாரே அப்படின்ட்டு. நல்ல அப்பர் அவனுக்கு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்குது. சாமிக்கு கற்பனை பார்த்துருக்கிறார். அப்படி செய்தார் என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிகத்தை நாம் நிறைவு செய்தோம். 2 பதிகத்தை நேற்று ஒன்று இன்னைக்கு ஒன்றுமாக இல்லை. ஒவ்வொரு பதிகமும் இந்த பதிகத்தை பாடி கேட்டாலே போதுங்க. என்ன வேள்வியா? ஒன்றும் வேண்டாம். யாகமா? ஒன்றும் வேண்டாம். பதிகத்தை அப்படியே மனசு ஊன்றி அந்த சாமி அப்பர் சாமியுடைய திருவடியை பற்றி கொண்டு சிவபெருமானை நினைந்து இந்த பதிக பாடல்கள் 10ஐயும் பாடணும்னு வச்சுக்கலாம், அல்லது பாட கேட்டோம்னு வச்சுக்கலாம், அவ்வளோதான் பெரிய வேள்வி. தூளாகும் நிறைய வினைகள். நான் எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு அத்தனை வினைகளும் தூளாக போகும். அவ்வளோ வல்லமை தேவாரத்துக்கு, அவ்வளோ வல்லமை. ஆகையினாலே இது உங்களுக்கு ரொம்ப பலனளிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் சந்திப்போம் என்று கூறி 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்ளேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.